ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் என்னென்னா கார முட்டை தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கார முட்டை ஆம்லேட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். அதை எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே வச்சு சாப்பிட தேவையே இல்லை. இதுவே மெயின் டிஷ் மாதிரியும் இருக்கும், சைட் டிஷ் மாதிரியும் இருக்கும். இதை மட்டும் வச்சுமே நீங்கள் சுட சுட ரைஸில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா கம்ஃபர்டிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு டேஸ்டியான ரெசிபி. செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகாது, சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். குழம்பு ரெசிபி மாதிரியும் இருக்கும், அதே டைம் நீங்கள் சைடிஷ் ரெசிபிக்கு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை உடைச்சி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. 4 முட்டை இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். அதனால் 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூனு இல்லைனா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் பண்ண பின்னாடி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1லேருந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆம்லேட்டுக்கு எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஆம்லேட் மாதிரி தனியாக தோசைக்கல்லில் போட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மசாலாவோடையே சேர்த்து பெரட்டியும் போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட அரைச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வந்த பின்னாடி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வந்த பின்னாடி நம்ம இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நம்ம ஆட் பண்ண மசாலா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அப்போ அந்த டயத்தில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை நீங்கள் தனியாக ஆம்லேட்டாக போட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மசாலாவில் 2 சைடும் பரட்டி போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி கூட ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு மூடி போட்டு அதுக்கப்புறம் பெரட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நான் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேன். நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு மொத்தமாக திருப்ப வந்துச்சுன்னா மொத்தமாகவே சேர்த்து திருப்பி போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஆம்லேட் மாதிரி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொடி மாஸ் மாதிரி கூட நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் முட்டையை ஆட் பண்ணுறீங்களா அப்போயே கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆக்கிக்கலாம். நீங்கள் பொடி மாஸ் மாதிரி ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு ரொட்டிக்கு அந்த மாதிரி சாப்பிட சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி ஆம்லேட் மாதிரி மொத்தமாக சேர்த்து திருப்பி போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுட்டு இல்லைனா வந்து மொத்தமாக ஒரு ஆம்லேட் மாதிரி திருப்பி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து எப்படினாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கல்லில் வச்சுட்டு இறக்கிடுங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கார முட்டை ஆம்லெட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான். இதில் வந்து நீங்கள் முட்டையை ஆம்லெட் மாதிரி தனியாக கூட ரெடி பண்ணலாம், இல்லை ஹாஃப் பாயில் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம், எப்படி செஞ்சாலும் இது சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.